கதை வந்து ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு காதலை சொல்லக்கூடிய கதை அப்படிங்கும்போது அது தமிழுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சரை மீறிய ஒரு படமாக தனுஷ் படத்தில் இவங்க நடித்து முடிச்சு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கருத்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு தான் வேலையில் படம் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா படம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து கொடுப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் என்னை ஏமாற்றிட்டார், ஆனால் நாங்கள் 2 பேரும் லிவிங்கில் இருந்தோம் அப்படிங்கிற சில ஃபோட்டோஸ்லாம் கூட ரொம்ப நெருக்கமான ஃபோட்டோஸ் எல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏமா அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி வந்துடுவாங்க. ஒரு நாளாக என்னமோ அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் அதை ஜாமீன் வெளியே வந்தாங்க. பிஎன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இருக்கிற பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் திரையுலகில் பல நடிகர்களோட சேர்ந்து நடித்தவங்க தான் அமலாபால் அவர்கள். அவங்க நடித்த முதல் திரைப்படமே பயங்கர சர்ச்சையில் ஈடுபட்டது. ஸோ இவங்க எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, அவங்க திரையுலக பயணம் எங்கே தொடங்குச்சு? அமலாபாலை பொறுத்த வரைக்கும் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸ்கூல் படிக்கிறப்பே ஒரு பெரிய அளவில் சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை. அவங்க வீட்டில் அலோவ் பண்ணல. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, வேணாங்கிறாரு. இருந்தாலும் கூட அவங்க அப்பாட்ட ஃபைட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஒரு மலையாள படங்கள் நடிக்கிறாங்க, சரியாக போகல. அப்புறம் தமிழ் படங்களில் வந்து வீரசேகரன், சிந்து சமவெளி அப்படிங்கிற படங்கள்லாம் நடித்தாங்க. அந்த 2 படமே பெருசாக போகல. அப்புறம் தான் திடீர்னு மைனாவில் கமிட் ஆனாங்க. மைனா தான் யார் இந்த அமலாபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய பெற ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும், அமலாபால் வந்து நிறையா படங்கள், விஜயோட தலைவாவாக இருக்கட்டும், நிறையா படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கப்போ தான் டைரக்டர் ஏஎல் விஜயை திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் தான் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வேற ஒரு திருமணம் அவர் பண்ணிட்டாங்க. இவங்க பெருசாக அவங்க பட வாய்ப்புகளுக்கு இல்லை. அப்புறம் தெலுங்கு படம் அங்கன்னு போயிட்டாங்க. மலையாள படங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் வந்து ஆடு ஜீவிதம் பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். இப்போ இன்னொரு திருமணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அவங்களுக்கு. எல்லாருக்கும் தெரியும், அமலாபால் நடித்த முதல் படமே பயங்கர கான்ட்ரவர்சியில் சிகிச்சை அப்படின்ட்டு. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொலை மிரட்டல்லாம் வந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டமே சார். ஆமாம், அந்த படத்தை பற்றி டைரக்டருக்கும் பயங்கர த்ரெட்டிங் வச்சு டைரக்டருடைய கார்லாம் கூட அடிச்சு நுழைக்கிட்டாங்க. நான் ஊர்லேயே 2 நாள் வந்து வெளியூரில் போய் தங்கியிருந்தேன். ஒரு முரண்பட்ட ஒரு காதலை சொன்ன கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க வந்து பெருசாக வாய்ப்புகளை, முதல் படம் வீரசேகரன் ஒரு படம் பண்ணாங்க, அது பெருசாக போல. இந்த படம் விமர்சனங்களாக இருந்தாலும் கூட, சர்ச்சைகளாக இருந்தால் கூட படம் பெருசாக போல. தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லை. அந்த படத்துக்கு இந்த மைனாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்க பெருசாக பட வாய்ப்புகள். அவங்க கேரளாவுக்கே போயிட்டாங்க. கேரளாவில் ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் பெருசாக போல. அப்போ தான் மைனாவில் கமிட் ஆன பிறகு தான் அது ஒரு பெரிய லெவலில் டெவலப் ஆகிருந்தாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற படத்தை ஏன் மக்கள் ஒதுக்குனாங்க? இல்லை, அந்த கதையை வந்து ஒரு முரண்பட்ட ஒரு காதலை சொல்லக்கூடிய கதை அப்படிங்கும்போது அது தமிழுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சரை மீறிய ஒரு படமாக இன்றைக்கி அதை காட்டிலும் மோசமான படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வெப் சீரிஸ்லாம் வந்து உட்காந்து பார்க்க முடியல. டயலாக் கொண்டு அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டங்களில் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. இந்த மாதிரியான ஒரு கதையை கை வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி கடந்து போயிடுச்சு. அதை தாண்டி அதை காட்டிலும் மோசமான படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அமலாபால் அவர்களுக்கும் ஏஎல் விஜய் அவர்களுக்கும் எப்படி மேரேஜ் நடந்தது? ஏஎல் விஜயை பொறுத்த வரைக்கும் பிரியதர்ஷனுடைய அசிஸ்டண்டாக இருந்தார். நிறைய விளம்பர படங்கள் பண்ணிட்டு இருந்தார். படப்பட வாய்ப்புகள் கிடைச்சி கிரீடம், மதராசப்பட்டினம், தொடர்ந்து தெய்வ திருமணம், நிறைய படங்கள் அவர் தொடர்ந்து அப்படியே ஹிட் கொடுத்தாரு. அப்படியே போயிட்டு இருக்கப்போ தான் இந்த படத்தில் கமிட் ஆகிறார். தலைவா படத்தில் கமிட் ஆகிறார். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு காதலாகுது. ஏஎல் விஜய் வீட்டில் வந்து வேணான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேணான்றாங்க. அமலாபால் வீட்லேயுமே அமலாபால் வந்து அப்போ தான் பீக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா நடிகைகளில் பண்ணாத தப்பு வந்து அமலாபால் பண்ண தப்பு என்னென்னா, பீக்கில் இருக்கப்போ கல்யாணம் பண்ணாங்க. எல்லாரும் என்னன்னா ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ இந்த பக்கம் விஜய் கூட நடிச்சிட்டு இருக்காரு, இந்த பக்கம் தனுஷ் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பீக்கில் இருக்கிறப்ப திருமணம் பண்ணுறாங்க. அப்படியே சடனாக வந்து பட வாய்ப்புகளை நிப்பாட்டு பண்ணுறாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகும் சில முடிச்சுக்கிடக்கூடிய படங்கள்லாம் இருந்துச்சு. அதுவும் கூட அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் காரணமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸுக்கான காரணம் என்ன சார்? டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரிஜினலான காரணம் வரக்கூடிய தகவல் என்னென்னா, அந்த படங்கள் பண்ண வேணாம், திருமணத்துக்கு பிறகு சினிமா படங்கள் நடிக்க வேணாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுருது. அது மீறி இவங்க பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கருத்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு தான் வேலையில் பட்டதாரி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். தனுஷ் அந்த படத்தில் ஹீரோவாக இருக்கார். அதில் எதுவும் காரணமா அப்படின்னு எங்கே டைவர்ஸ் இருந்தாலும் பாவம் அவரை பிடிச்சி இழுத்து விட்டுறீங்க. அதனால் வந்து அது ஒரு காரணம் கிடையாது. நான் வந்து தனுஷ் படத்தில் அவங்க நடித்தாங்க. தனுஷ் படம் இல்லை, எந்த வேறு படமே நடிக்க வேணாம்னாங்க. திருமணத்திற்கு பிறகு ஒரு ஃபேமிலி கேர்ளாக நீங்கள் இருக்கணும், குழந்தைய பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கணும், நடிக்கிறத நிப்பாட்டிருங்கன்ற மாதிரி. ஏன்னா அவங்களோட என்ன மியூச்சுவலில் அவங்க திருமணம் பண்ணாங்கன்னு தெரியல.
ஒரு லவ் பண்ணுறப்ப இதோட படம் நடிக்கிறதா நிப்பாட்டிக்க, நான் டேரக்ட் பண்ணுறேன், நீ வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்க. அப்போ என்ன பேசினாங்க, இல்லை நான் திருமணத்துக்கு அப்புறம் நடிப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்களாங்கிறது அவங்க 2 பேருக்குள்ள தான் தெரியும். பட் அவங்க டிவோர்ஸ் ஆன பிறகு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஜெனுவனாக 2 பேரும் பேசினாங்க. விஜயனுடைய மேரேஜ் கூட அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப ஜெனுவனாக தான் பிரிஞ்சாங்க. ஒருத்தவங்க மாறி மாறி தவறுகளையும் சொல்லலை, ரொம்ப ஜெனுவனாக தான் பிரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு நிறைய கான்ட்ரவர்சிகள், அடுத்த கேள்விகள் வச்சிருப்பீங்க இல்லையா, அடுத்த கான்ட்ரவர்சிகள் போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் பரவலாக என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா சார், அமலாபாலுடைய டிவோர்ஸுக்கு காரணம் தனுஷ் அவர்களுடைய டிவோர்ஸுக்கு காரணம் வந்து அமலாபால் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களே சார். இல்லை, தனுஷோட டிவோர்ஸ் இப்போ நடந்தது. அமலாபால் இஷ்யூ வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு ஒன்றா தான் இருந்தாங்க. அது ஒரு காரணம் கிடையாது. தனுஷ் ஐஸ்வர்யா டிவோர்ஸ்க்கு என்ன காரணங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க ஒன்றும் லீகலாக ஒன்றும் வரல. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஃபேமிலியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது சேர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது, குழந்தைகளுக்காக சேர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அந்த படத்தில் நடித்தாங்க. அது அப்படின்னா தனுஷ் படத்தில் இவங்க நடித்து முடிச்சுதான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். அப்படிங்கிற அதை சுற்றி ஒரு சந்தேகம் வந்துச்சு. பட் அதுவும் ஒரு காரணமாக இருக்கா என்னன்றதில்ல. அவங்க படம் நடித்தது ஒரு காரணம், தனுஷுங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நடித்த ஆடை படத்தில் வந்து போல்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து பயங்கர இன்னும் கான்ட்ரவர்ஷியலில் சிக்கினாங்களே சார். ஆமாம், அந்த டிவோர்ஸுக்கு பிறகு நிறைய கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஆடைங்கிறது நியூடாக ஒரு இது பண்ணி அது பயங்கர சர்ச்சையாச்சு. ஏன்னா அப்போல்லாம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் பெருசாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தன்னுடைய மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணாங்க. அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியே விட்டாங்க. பஞ்சாபி சிங்கர் பவீந்தர் சிங் அவங்களோட லிவிங்கில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து ஃபோட்டோஸ்லாம் பண்ணாங்க. இல்லை, நாங்கள் லிவிங் கிடையாது, 2 பேரும் பார்ட்னரு அப்படின்னு சொல்லி 2 பேர் மேலேயும் மாறி கேஸ் கொடுத்து அந்த பவீந்தர் சிங் அரெஸ்ட் பண்ணி, அப்புறம் பவீந்தர் சிங் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் அவங்க வெளியில் போட்டு அது ஒரு சர்ச்சையாகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தாங்க, திருப்பி படங்கள் பண்ணாங்க, இந்த ஆடு ஜீவது மாதிரி படங்கள் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு திருமணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்குது. அமலாபால் அவர்கள் பவீந்தர் சிங் அப்படின்ற ஒருத்தரை வந்து டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அமலாபால் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பவீந்தர் சிங் வந்து தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை, 2 தரப்புலையும் மாறி குற்றச்சாட்டு வச்சாங்க. பவீந்தர் சிங் என்ன சொல்றாங்க, என்ன ஏமாத்திட்டார். இவங்க என்ன சொல்றாங்க, அவர் என்ன ஏமாத்திட்டார். ஆனால் நாங்கள் 2 பேரும் லிவிங்கில் இருந்தோம் அப்படிங்கிற சில ஃபோட்டோஸ்லாம் கூட, ரொம்ப நெருக்கமான ஃபோட்டோஸ் எல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. அது வந்து போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் விசாரிச்சு 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகி அந்த கேஸை முடிச்சுட்டாங்க. அது ஒரு பரபரப்பாக போச்சு. அதுக்கு பிறகு தான் இப்போ வேற ஒரு மேரேஜ் பண்ணி இப்போ லைஃப் நல்லா இருக்காங்க, ஒரு குழந்தையும் இருக்கு. அவங்களுடைய செகண்ட் மேரேஜை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஜெகத் தேசாய் அப்படின்னு ஒரு தொழிலதிபர், அவரை தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இனிமேல் சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2வது திருமணத்துக்கான காரணமே வந்து அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்களே சார். ஏன்னா நவம்பர்ல வந்து கல்யாணம் நடந்து ஜூன் மாசமே வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசிக்கிறாங்க. இந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு, அது அவங்க தான் கிளியர் பண்ணோம். ஏன்னா நவம்பரில் சொன்ன மாதிரி 7-8 மாதத்துக்குள்ளே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. மேபி அவங்க கல்யாணத்துக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல, இல்லை வேற என்ன காரணம்ங்கிறதும் தெரியல. அதனால் அதை அவங்க தான் கிளியர் பண்ணி இதை சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு கேள்வியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை மேரேஜ் பண்ணுறதை கொஞ்சம் நாள் மறைச்சு கூட வச்சுருந்துருக்கலாம், குழந்தை பார்த்ததுனால அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். சில பேர் என்ன பண்ணாலும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வெளியில் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய நடிகர்கள் வந்து திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். இருந்துட்டு அதுக்கு பிறகு குழந்தை வர நேரத்தில் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். இது வந்து ஹாலிவுட்டில் ஏதாவது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. அது மாதிரி கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமலாபால் அவர்கள் ஒரு தமிழ் பிஸ்னஸ்மேன் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. அது என்ன ஆக்சுவலி? இல்லை, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கு. அதில் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, அவர் இல்லைன்னு மறுக்கிறார். இதுவும் கோர்ட்டுக்கு போச்சு, கேஸ் நடந்துச்சு. அவர் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க எடுத்தால் டக்குன்னு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, கேஸ் போட்டுருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இப்போ அது வந்து கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அமலாபால் அவர்கள் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோமே சார். ஆமாம், கேஸ் நடந்துட்டு இருக்கு. அமலாபால் வந்து ஒரு கார் ரிப்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து போலி டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸு. அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதேமாதிரி அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி வந்துடுவாங்க. ஒரு நாளாக என்னமோ அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் அதை ஜாமீனில் வெளியே வந்தாங்க. எதனால அமலாபால் மட்டும் இவ்வளோ சர்ச்சையில் சிக்கினாங்க? சர்ச்சைகள் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். ஏன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளாகி வளர்ந்து வர்றப்ப ஒரு சின்ன சர்ச்சையில் வருது. அது அவங்களே ஆரம்பத்துலேயே சரி பண்ணியிருக்கலாம். அதை கொஞ்சம் தன்னை மீறி விட்டது தான் வந்து இன்னைக்கு அவங்கள சுற்றி நிறைய அவங்கள பற்றின செய்திகள் பற்றி சர்ச்சைகளாக தான் இருக்குது. செய்திகள் அவங்க படத்தை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் சர்ச்சைகள் தான் பெரிய அளவில் பேசப்பட்டது.
பட் அது அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ரொமோஷனாக கூட அது அமைஞ்சிச்சு. அது நெகட்டிவ் ப்ரொமோஷனாக இருக்கும், பட் அது ஒரு ப்ரொமோஷனாக கூட இருந்துச்சு. அது பட வாய்ப்புகள் இல்லாத டைம் பீரியட்ல அவங்க இன்ஸ்டாகிராம்ல பயங்கர கிளாமரா போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே சார். அதாவது பட வாய்ப்புகள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு. அப்போ பிரிண்டிங் மீடியா தானே பெருசா. பிரிண்டிங் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா படான ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து கொடுப்பாங்க. இப்போ புக்ஸ் மேகசைன்ஸ் கொடுக்குறப்ப அதை வச்சு சில வாய்ப்புகள் வரும். மறந்து போனவங்களும் அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவை வந்து செலிபிரிட்டிஸ் கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. அது குறிப்பாக சினிமா செலிபிரிட்டிஸ் வந்து கரெக்டாக அதை சோஷியல் மீடியா பயன்படுத்தினா வாய்ப்புகள் இல்லாத போது இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் எடுத்து போடுறப்ப அதை பார்த்து ஒரு வாய்ப்புகள் வரும். அதை வந்து அது வந்து ஒரு நம்மளை ஒரு ப்ரொமோஷன் தான். அந்த வேலையை அவங்க பண்ணாங்க. அதை தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துச்சு. மலையாள படங்கள் பண்ணாங்க, தமிழில் பண்ணாங்க, அப்புறம் வெப் சீரிஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதே மாதிரி அமலா பால் அவங்களையும் சித்தார்த் அவர்களையும் வந்து இணைச்சி வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இது உண்மையா? சித்தார்த்த கூட நிறைய நடிகர்கள் சம்மந்தப்படுத்தி தான் பேசுகிறாங்க. ஒவ்வொரு படங்கள் நடிக்கிறப்பையும் பேசினாங்க. சமீபத்தில் கூட சித்தார்த் சமந்தா பற்றி பேசினாங்க. சித்தார்த் அமலா பால் பற்றி பேசினாங்க. சித்தார்த் அப்புறம் வந்து ஸ்ருதிஹாசனை பற்றி பேசினாங்க. சித்தார்த் வந்து அவர் கல்யாணம் பண்ண பிறகு டிவோர்ஸ் பண்ணிட்டார் நடிக்க வந்த பிறகு. அதனால் அவர் சிங்கிளாக இருக்கிறதுனால அவர் சுற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கலையோ, மாறிக்கிட்டே தானே இருக்குது. அப்படிங்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அது அப்படியே வெளியில் செய்தியாக மாறிடும். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு சார், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.